அப்பா அம்மாவை பேச்ச கேட்பாங்க. அப்பா அம்மா பேச்ச கேட்டு நடக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் வரும். இப்ப இந்த புத்தி ரேகை இத விட்டு இந்த ஆயுள் ரேகையை விட்டு 1 இன்ச் தள்ளி இப்படி வருதுன்னு வச்சுக்கங்க. அவர்கள் தனியா புத்தி நடக்கும். அதாவது அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. இவங்க சுயமா முடிவெடுக்கக்கூடியவர்கள். நல்ல ஒரு திடமான மனசு இருக்கும். நம்ம பார்த்துக்கலாம். செஞ்சு முடிச்சுட்டு இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவி கிட்டயோ இல்ல அப்பா அம்மா கிட்டயோ நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சில நேரங்களில் நல்லா முடியும். ஒரு சில நேரங்களில் சரியில்லாம முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த ரேகை ஆயுள் ரேகையோட சேர்ந்திருந்தா அப்பா அம்மாவோட அட்டாச்மெண்ட் இருக்கும். ஆயுள் ரேகையில இல்லாம கொஞ்சம் மேல தள்ளி இருந்ததுன்னா அட்டாச்மெண்ட் இல்லாம அப்பா அம்மாவோட அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கும். அவங்க தனியா சுயமா முடிவெடுத்து வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லலாம். இது கொஞ்சம் தூரம் தள்ளி இப்படி இருந்ததுன்னா, அதாவது அகங்காரம், நமக்கு தெரியாத விஷயம்